சிட்டி பீப்புள் மைண்ட் செட்லேருந்து பேசுகிறீங்க. இப்போ ரூரல்லேருந்து வரக்கூடிய இப்போ நம்மளாம் வந்து ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வரோம். இப்போ கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிலன்றது தான் சார் ஒரு பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. சரி சார், கிராமத்தில் போட்டு நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தானே வாங்க முடியும். நீ ஆயிரக்கணக்கில் நீங்கள் லேண்ட் வாங்க முடியுமா? இதுதான் பாயிண்ட் இன்னைக்கு. ரெண்டாவது, லேண்டில் ஒரு முக்கியமான சிக்கல் இன்னைக்கு என்ன? இன்னைக்கு வந்து ஒரு கோர்ட்டில் கேஸ் எடுத்துக்கங்க. கடைசி ஒரு 30 வருஷத்தில் கோர்ட்டில் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எது ஹையஸ்ட், எந்த இடத்துல அதிக ப்ராப்ளம், எந்த இடத்துல கேஸ் பெண்டிங்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் லேண்டாக தான் இருக்கும். ஏன் லேண்ட் என்னதுன்னு சொல்றதுக்கு 20 வருஷம் 30 வருஷம் ஆகிடும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, பங்காளி சண்டை எல்லாம் வருது இந்த லேண்டால தான். ஒருத்தர் கையில் 50 லட்சம் எப்படி வச்சிருக்காரு, இந்த பையனுக்கு 25 லட்சம், இந்த பையனுக்கு 25 லட்சம்னு ப்ராப்ளம் இல்லை. இந்த லேண்ட் இந்த பையனுக்கு, இன்னொரு லேண்ட் அந்த பையனுக்குன்னு என்றைக்குமே ப்ராப்ளம் தான். அது நல்லா அப்ரிஷியேட் ஆகிடுச்சு, இது நல்லா அப்ரிஷியேட் ஆகல. ஸோ இன்னைக்கு வந்து லேண்டுனால தலைவலிகள் ஜாஸ்தி. லேண்ட் வேணும்னு நம்ம திருப்பி சொல்லவே இல்லை, லேண்ட் வாங்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை. வந்து லீகாலிட்டி டிஸ்பியூட் இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குன்றது உண்மை. பட் ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது லேண்ட் எப்போவுமே வந்து ஒரு பீப்புள் சாய்ஸாக இருக்குல்ல. 10ல் ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த ஒருத்தர் நீங்களாக இருந்தால் என்னவா? இதுதான் என் பாயிண்ட். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை வேற ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க, எப்படியோ பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரே வேலை தான், எனக்கு ஒரே வேலை தான், அவருக்கு ஒரே வேலை தான். லேண்டில் கார்னர் லேண்ட் இருந்தால் எனக்கு ஒரு வேலை, நடுவில் ஒரு லேண்ட் இருந்தால் ஒரு வேலை, வேற எங்கேயே பீக் ஆஃப் இதில் இருந்தால் அது ஒரு வேலை. இந்த மாதிரி என்ன ஆகும்னா ஒரு டிஸ்பாரிட்டி இருக்குது.